ஓம் ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. நான்யா ஸ்ப்ருஹா ரகுபதே ஹிருதயே ஸ்மதீயே சத்யம் வதாமி ச பவான் அகிலாந்தராத்மா. பக்திம் பிரயச்ச ரகுபுங்கவ நிர்பராம் மே காமாதிதோஷரகிதம் குருமானசம் ச. ரகுகுல நாயகனே, என்னுடைய உள்ளத்தில் வேறு ஆசை இல்லை. உண்மையே கூறுகின்றேன், நீ அனைவருக்குள்ளும் உறையும் அந்தராத்மா. ரகுகுல சிரேஷ்டனே, உன்னை சரணடைந்து என் பாரத்தை நீக்கிக் கொள்ளும்படியான பக்தியை எனக்கு கொடுத்தருள்வாய். மனத்தையும் காமம் முதலிய தோஷம் அற்றதாக செய்தருள்வாய். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கு ராமன் புகழ் பாடப்படுகின்றதோ அங்கங்கு சிரமேர் கூப்பிய கையுடன் ஆனந்த பாஷ்யம் நிறைந்த கண்களுடன் தோன்றுபவனும் ராட்சர்களுக்கு யமனை போன்றவனும் ஆகிய வாயுபுத்திரனை வணங்குங்கள். ஜெய் ராஜா ராமச்சந்திர ஜி கி ஜெய். ஜெய் பவன் சுத ஹனுமன் ஜி கி ஜெய். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நம்ம வழக்கமாக இங்கே குருவரானந்த சுவாமிகள் இங்கே பகவத்கீதை எடுத்துகிட்ருக்காங்க. வெளியூர் சென்று இருப்பதால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுடன் சத்சங்கம். அந்த நாள் யோசித்த இன்று என்ன வருது அப்படின்னு, ராமநவமி வருது. ஸோ ராமநவமி வர்றதால் ராமருக்கு உகந்ததாக இருக்கணும், நமக்கும் பக்தி கிடைக்கணும். அப்புறம் ராமர்கிட்ட பக்தி கிடைக்கணும்னா ஹனுமனை பற்றியும் நம்ம பேசி ஆகணும். ஸோ அப்புறம் யோசிக்கும்போது ராம பக்தி வேணும், ஹனுமன்கிட்ட பக்தி வேணும். அது ஸ்ரீராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து நம்ம அதை நம்ம உங்களோட சேர்ந்து சில நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சில நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கோம். அவர் இந்த விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லேருந்து. ஆஞ்சநேயர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். பக்தியில் அவர் பண்ணது தாசிய பக்தி. பக்தியில் வகைகள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 5 விதமான பக்தி. அதில் சாந்த பக்தின்னு சொல்லுவாங்க. கடவுள் வழிபாடு, பொதுவாக சாது மக்கள் எல்லாரும் இறைவனை தன்னுடைய தாய் தந்தையாரும் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக வழிபடுற சாந்த பக்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து வருவது தாசிய பக்தி. இறைவன் நமக்கு எஜமானன், நான் அவனுடைய சேவகன். இதுதான் நம்ம ஹனுமனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். தாசிய பக்தி. சக்கிய பக்தின்னு ஒன்று இருக்குது, தோழமை. மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய தோழனாக
அர்ஜுனன் இருந்தார். அது வந்து சக்கியம். சக்கியம்னா தோழமை நிறைந்த ஒரு பக்தி, இறைவனிடம் கொள்கின்ற அது சத்திய பக்தி. வாத்சல்ய பக்தி, இறைவனை குழந்தையாக, யசோதரா தன்னுடைய குழந்தை தான், பட் அது இறைவன். நம்ம மக்களும் நம்ம பெண்கள் குழந்தைகள் எப்படி கொஞ்சுவாங்களோ அதே போல் அது இறைவனாக கொஞ்சும் போது அது வந்து வாத்சல்ய பக்தி ஆகிடும். அப்புறம் மாதுரிய பக்தி, தன்னுடைய பிலவுடு காதலன் காதலி தன்னுடைய விருப்பமானவங்க, இதை வந்து மாதுரிய பக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 பக்தி நிலைகளில் அனுமன் பக்தி தாசிய பக்தி. ஹனுமன் அப்படின்னாலே நமக்கு முதல் ஞாபகம் வருது, ஹனு அப்படின்ற தாடை உடைந்ததால் அவருக்கு வந்து ஹனுமான் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. அவருக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்குது. ஆஞ்சநேயர் நம்ம சொல்கிறோம், மகாவீரன் சொல்கிறோம், பஜரங்க பலின்னு ஒரு பேர் இருக்குது, மாருதி, சங்கட மோச்சன் அப்படின்னு ஒரு பேர், ராம்தூத், அதாவது ராமருக்கு தூதனாக இருந்தால ராம்தூத்து, சங்கட மோச்சன்ற சங்கடங்களை அழிக்கக்கூடியவர், அதனால் அது சங்கட மோச்சன் என்ற ஒரு பெயரும் உண்டு இருக்குது. கேசரி நந்தன், இப்படி பல பெயர்களால் நம்ம மகாவீரர் அனுமனை அழைக்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்தும்போது, ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய குலதெய்வமே வந்து ரகுவீரர் வழிபட்டு வருகிறாங்க. குலதெய்வமாக வழிபட்டு வரக்கூடிய நம்மளுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் ஏற்கனவே ராமகிருஷ்ண விவேகானந்தர் பற்றி படித்ததால் நான் அதிகமாக உள்ள போல் மேலோட்டமாக நம்ம பார்க்குறோம். குலதெய்வமாக இருந்தது ரகுவீரர். ரகுவீரன்றது ராமர் தான், அதுதான் ரகுவீரர் என்று சொல்லுவாங்க. ஒரு நாள் குதிராம், அதாவது கதாதர், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய தந்தை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு கால்நடையாக வந்து திரும்பி சென்றிருக்கிறார். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதில் 1 வருடம் எடுத்துக்கும். அந்த காலத்தில் வந்து 1 வருடம் அந்த வந்து தரிசனம் பண்ணி திரும்பி செல்வதுக்கு. இப்படி இருந்து அந்த ரகுவீரருடைய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அந்த ஸ்தாபனை பண்ண ஈஸ்வர பெருமானை, ராமேஸ்வரரை தரிசனம் செய்து திரும்பி சென்றிருக்கார். அவர் ஒரு நாள் வீட்டிலேருந்து வேறு வேலை விஷயமாக வெளியில் போகும்போது ஒரு அயர்ந்து தூங்குறாரு. ஒரு படர்ந்த வயல்வெளி இருக்குது, ஒரு நல்ல நிழல் கிடச்சிருக்கு. அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு கனவுல, ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, ஒரு தரிசனம். அவருக்கு ராமச்சந்திரமூர்த்தியே அவருக்கு தரிசனம் கிடைக்கிறார். நான் இங்கே ரொம்ப நாளாக இங்கே இருக்கேன், என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கேன், கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நீ வீட்டில் எடுத்து போயிட்டு எனக்கு அன்ன நெய்வேதனம் கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்போது அவர் சொல்கிறார், நானே ஒரு ஏழை, உங்களுக்கு ஏதாவது தடங்கள் நடப்பட்டால் அதனால் எதனா குறைகள் ஏற்பட்டு உங்கள் மீது உள்ள பக்தி போயிடுமே அப்படின்னு அவர் அந்த இதெல்லாம் நடக்கிறது கனவில் நடக்கிறது. கனவுன்றதை விட பகல் நேரத்தில். அப்போ அந்த ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறாரு, இல்லை நீ எது கொடுக்குறியோ நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றாரு. அந்த நான் எங்கே இருக்கேன்ற அப்படின்றத ஒரு காட்சி மூலமாக காட்டுறாரு. அப்புறம் ஒரு விழிப்பு வருது பகல் நேரத்தில். அப்புறம் சுற்றி பார்க்குறாரு, அந்த ராமச்சந்திரமூர்த்தி சொன்ன இடங்கள் கொஞ்சம் தளவுலேயே ஒரு இடம் பார்க்குறாரு. அந்த நிறைந்த இடங்கள், பசுமையான இடம் இருக்குது. அதில் ஒரு பொந்து மாதிரி இருக்குது. அங்கே போகும்போது பார்த்தா ஒரு பாம்பு இங்கே படம் எடுத்துகிட்டு நிற்கிது. அவர் சொன்ன இடம் அப்படி தான் இருக்குது, கரெக்டான இடம் தான், ஆனால் பாம்பு இருக்குது, எப்படி போகிறதுன்னு கொஞ்சம் தயங்கினார். அப்புறம் கிட்டே போகும்போது அந்த பாம்பு மறைஞ்சி விட்டுது. அப்புறம் அங்கே உள்ள போய் ஒரு சிலை எடுக்கிறார். அது பேர் வந்து இந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் தெரிதல் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஊரில் மேற்கு வங்காளத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சால கிராமம்னு சொல்லுவாங்க. சின்ன கருப்பு கலரில் இருக்கும். அதில் சில முத்திரைகள்லாம் இருக்கும். அதில் உள்ள முத்திரைகள் பொறுத்து இது என்ன சிலை, இது கிருஷ்ணரா, இது ராமச்சந்திரமூர்த்தியாக கூட சொல்ல முடியும் அவங்களால. நம்ம வழிபாடெல்லாம் வந்து உருவ வழிபாடு, நம்ம ராமச்சந்திரமூர்த்திகளை வழிபடுவோம், அனுமன் மூர்த்தி வழிபடுவோம். அவங்களுக்கெல்லாம் வந்து சால கிராமமே கிருஷ்ணராகும். சால கிராமத்தில் இன்னொரு வடிவம் அதில் இருந்ததுன்னா ராமச்சந்திரமூர்த்தியாக வழிபட முடியும். அந்த கலாச்சார மக்களுக்கு அது தெரியும். அப்படி ஒரு சால கிராமம் கிடைக்குதுங்க. அந்த சால கிராமம் எடுத்து பார்த்தா இவருக்கு, நம்ம குதிராமுக்கு அதெல்லாம் தெரியும். அதை பற்றின விவரங்கள் சரியாக தெரிய வரும். எது வந்து எந்த சிம்பிள் இருந்ததுன்னா அது வந்து ராமச்சந்திரமூர்த்திக்கு இல்லை கிருஷ்ணரா அப்படின்றது. அதை எடுத்து பார்க்கும்போது அவர் சொன்ன அங்க அடையாளங்கள்லாம் அப்படியே இருக்குது. இப்படி தான் இருக்குது சைஸ். நீங்கள் இன்றைக்கி
கமார்புகரில் பார்த்திங்கன்னா அவருடைய குலதெய்வமாக வர்ஷிப் பண்ணுறக்கூடிய நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பக்கத்துலேயே ஒரு சின்ன கோவில் இருக்கும். அந்த கோவிலில் தான் அவருடைய குலதெய்வங்களை வழிபட்டப்பட்டு வருகிறது. அங்கே இன்றைக்கி விசேஷமாக இன்றைக்கி வழிபாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சிலையை வந்து அதை கொண்டு வந்து வீட்டில் வர்ஷிப் பண்ணுறாரு. இன்றும் தொடர்ந்து நின்றுருக்கு. அவருடைய பரம்பரைகளில் உள்ளவங்க அதை வழிபட்டு கொண்டு வருகிறாங்க. இப்படி அவர் குலதெய்வமாக இருந்தது ரகுவீரர். கதாதர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிராமின் குடும்பத்தில் பிறந்தால் தெரிஞ்சிருக்கும். அவங்கள பூணூல் அணிவித்த பிறகு தான் வந்து அந்த தெய்வங்களை தொட்டு வழிபடுறதுக்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் கதாதராக இருந்தவர் சிறு வயதில் எப்போ நம்ம அந்த தெய்வத்தை வழிபட போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருந்துட்டு அவருக்கு அந்த சடங்கு நிறைகள் வரும்போது பூணூல் அணிவித்த பிறகு அந்த குலதெய்வத்தை வழிபடுறார் டெய்லி. அப்படி ஒரு ஆனந்த நிலை அவருக்கு அந்த ரகுவீரர் மேலே அப்படி ஒரு பிரியம். தெய்வங்களை வழிபடுறதுக்கு அவர் சிறு வயதுலேருந்து நம்ம படிச்சிருக்கோம். அவர் சிறு வயதுலேருந்து தெய்வங்களை வழிபடுறது, தெய்வ சிலைகளை வடிவமைக்கிறது, இப்படி ஒரு சிறு வயதுலேருந்தே அவருடைய மனம் வந்து உள்நோக்கம் உடையதாகவும் இறை நாட்டம் உடையதாகவும் இருந்தது ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு நிகழ்வு இது. நீங்கள் நார்மலாக நம்ம படிக்கிற சரத்சந்திர நம்ம சாரதானந்த மகள் எழுதின புத்தகத்தில் நீங்கள் இதை பார்க்க முடியாது. நான் இப்போ சொல்லக்கூடிய நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி வந்து அக்ஷய்குமார் சென் அப்படின்னு ஒரு ஆத்தர். அவர் வந்து பொயட்டிக் லாங்குவேஜில், அதாவது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை பொயட்டிக்காக எழுதியிருக்காரு, கவிதை நயமாக எழுதியிருக்காரு. அது ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்கு, போர்ட்ரேட் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா. அதில் இந்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, கதாதர் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு, தன்னுடைய தாய்மொழி குழுவாக ஒரு மாமன் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வெளியில் போகும்போது சாரட்டின்னு ஒரு இடம், அது பேர் மாயல்பூர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. அது கமார்புகர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி தான். போகும்போது அவங்க அம்மா கையில் உட்காந்துட்டு இருக்காங்க. கீழே இறங்கிறாரு. அங்கே முஸ்லீம் தர்கா ஒன்று இருக்குது. அங்கே யாரோ செயின்ட் மகான் இருந்திருக்கார். முஸ்லீம்லேயும் மகான்கள் இருக்காங்க. அந்த தாம்பன் இடத்துல இவர் வளர்ந்தோடனே அங்கே போய்ட்டு அவரே சிறு குழந்தையாக இருந்தாலும் அங்கே போய்ட்டு பிரணாம் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போகிறாரு. போகும்போது ஒரு அடர்ந்த காடு தாண்டி தான் போக ஆகணும். அவரே அறியாமல் சுற்றி எங்கேருந்தோ கருப்பு முகம் கொண்ட குரங்குகள், ஹனுமான் இறங்கி வந்தோடனே அவர் சுற்றி நின்று, அம்மா இவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க, அவங்க சந்திரமணி தேவி பயப்படுறாங்க, குழந்தை என்ன அந்த குரங்குலாம் கடிச்சிருமோ அப்படின்னு. அந்த குரங்குகள் எதுவும் கடிக்கலை. அவர் சுற்றி நின்றுட்டு அதுவும் நடமாடுது, டான்ஸ் ஆடுதுன்னு சொல்கிறார். அவர் ஒரு ஆனந்தமாக அதை சுற்றி நின்றுட்டு அவர் ஆடுறார், இவரும் ஆடுறார். அப்புறம் கொஞ்சம் நேரம் முடிஞ்ச பிறகு அந்த குரங்கள் போயிடுது. இவர் தன்னுடைய மாமா வீட்டுக்கு செல்கிறார். அந்த இடங்கள் இன்று ஒரு பிரைவேட் ஆசிரமாக இருந்தது. இன்றைக்கி ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு கிளையாக வந்திருக்கு. சாரட்டி அப்படின்ற அந்த இடத்துல மாயல்பூரில் ஒரு ராமகிருஷ்ண ஆசிரமம் உருவாகிருக்கு. அந்த இடத்துல நான் அந்த இடத்துக்கு போக வேண்டிய வாக்கிங் கிடச்சிருக்கு. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் ஆசிரமாக இருக்கும்போது நாங்கள் போயிருந்தோம் கமார்புகருக்கு. அங்கேருந்து இந்த மாதிரி பிரசிடென்ட் மேரேஜ் வராங்க, வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னாங்க. அங்கே அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தோம். பெரிய சின்ன கிராமம், ரொம்ப அருமையான இடம். இப்படி ஹனுமானுடைய தொடர்பு அவர் சிறு வயதிலே இருந்தது. அப்புறம் ஸ்ரீராமகிருஷ்ணர் இங்கேருந்து 15-16 வயசில் இங்கேருந்து தட்சிணேஸ்வரம் செல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட்சிணேஸ்வரில் ஆரம்பத்தில் காளி பூஜைக்காக பூஜாரியாக இந்த பணி அமர்த்தப்படுகிறார். பூஜை செய்யும்போது அவருடைய உங்களுக்கு தெரியும் தரிசனம் கிடைக்கிறதுக்காக 4 வருஷம் சாதனைகள் தேவி இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு அவருடைய மனம் முகந்து ஏக்கத்தில், இறைவனுடைய ஏக்கத்தின் மூலியமாக இறைவனை அடைய முடியும். வேறு எந்த குரு கிடையாது. தீட்சை பெற்றார். காளியுடைய பூஜை பண்ணணும்னா நம்ம வந்து தீட்சை சக்தி மந்திரத்தில் தீட்சை வாங்கணும். அவருடைய அண்ணனை வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. தீட்சையும் பெற்றார். தீட்சை பெற்றவருக்கு காளி பணி செய்து காளியுடைய தரிசனம் கிடைக்கிது. அவருக்கு ஒளி ரூபத்தில் காளியுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சாதனைகளில் ஒவ்வொன்றா மற்ற சாதனைகளில் செய்யணும்னு ஒரு ஆர்வம் வருது அவருக்கு ஆர்வம் வருதா இல்லை தூண்டப்படுகிறதா அப்படின்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு சக்தி இந்த சாதனை செய், அந்த சாதனை செய் அப்படின்றது அவர் மனசுக்குள்ளே தூண்டுரும். அப்படி அவருக்கு வந்து ஹனுமன் நிலையை நம்ம எடுத்துகிட்டு அந்த ராமச்சந்திரமூர்த்தி தரிசனம் கிடைக்கணும், ஹனுமன் பாவத்தை எடுக்கணும். அவர் எந்த ஒரு சாதனை எடுத்தாலும் முழு மனதுடன் அந்த சாதனையில் ஈடுபடுவார். இப்படி அனுமனுடைய சாதனை எடுக்கணும்னா அனுமன் எப்படி இருந்தாரோ அதே போல் அந்த இடுப்பில் துணியை கட்டிட்டு வால் போல் துணியை விட்டுற வேண்டியது. வால் இருக்கும் இல்லையா அனுமனுக்கு, அதனால் அதே போல் வரும். அப்புறம் அந்த ஆஞ்சநேயர் மூர்த்தி எப்படி நடப்பாங்க, தாவி தாவி நடக்கும். இவர் அதே போல் தாவி தாவி நடக்கிறாரு. முடிஞ்ச
இந்த பழங்கள் வேர்கள் இதை தான் சாப்பிட்றாரு, மற்றவங்களாம் விட்டுறாரு. அப்புறம் அனுமனுடைய குணங்கள் அந்த தோல்லாம் உரிக்காமல் தான் சாப்பிடுங்க. இவரும் அதே போல் தான் அந்த நேச்சராகவே அந்த தோல்லாம் உரிக்காமல் பழங்கள்லாம் சாப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் அனுமரங்கள்லாம் அந்த மரத்தில் இருக்கும் இல்லையா, அதில் இவரும் மரத்தில் போய் உட்காந்துறாரு. மேக்ஸிமம் சாதனைகள் ஈடுபடணும், அந்தளவுக்கு முழு மனசுடன் சாதனை. அந்த சாதனைகளை அவரே அறியாமல் இழுக்கிறது. அதே போல் மேக்ஸிமம் மரத்திலே உட்காந்துற சாதனைகளில் வீடுகளில் வர்றதில்லை. ராமா ராமா ரகுவீரா ரகுவீரா. அப்புறம் அந்த அனுமன்ஜி எப்படி கும்பி நிலையில் உட்காந்துட்டு போகிறோம், அதே போல் உட்காந்துட்டு எப்பவுமே ராமா 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 அப்படி பிரார்த்தனை போய்ட்டு இப்படி உருள்றாரு பிறல்றாரு. சாதனைகள்லாம் அவர் மனசு முழுக்க முழுக்க ராம லயமாகவே மாறிடுது. இந்த சாதனைகள் முடிச்சுட்டு சில நேரங்களில் அந்த பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தட்சிணேஸ்வரத்தில் காடுகள் நிறைந்த இடம். பஞ்சவடி அப்படின்னா 5 மரங்கள் நிறைந்த இடம். ஆல், அரசு, வில்வ மரம், நெல்லி மரம், இன்னொன்று விட்டுட்டேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, ஆல், அரசம், இன்னொன்று இருந்திருக்கும். இல்லை, துளசி ராமருக்கு உகந்தது. செடிகளில் வரும். மரங்களில் 5 மரங்கள் பஞ்சவடிகள் முக்கியமான மரங்களாக சொல்லப்படுகிறது. ஆலமரம் ஒன்று, அரச மரம் ஒன்று, ஆலே வரும் இன்னொன்று, அசோக மரம். ஆல், அரசு, அசோகம், இன்னொன்று வில்வ மரம், நெல்லி மரம். இந்த 5ம் புனிதமானவங்க. அந்த மரத்து கீழே உட்கார்ந்து சிறிது சாதனைகள் செய்தாலே மனம் ஒருமைப்படும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த பஞ்சவடியை ஸ்ரீராமகிருஷ்ணே உருவாக்கினார். 5 மரங்களை வைத்து நட்டு அது இடத்துல உருவாக்கினார். அதே போல் பிருந்தாவனம் செல்லும்போது பிருந்தாவனத்தில் இந்த மண்ணை கொண்டு அங்கெல்லாம் மண்ணை தூவி இது இனி பிருந்தாவனம் ஆட்டம் அப்படின்னாரு. ஒரு துளசிலாம் நட்டார். ஸோ இதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் சிலது செய்தார். இந்த 5 மரங்கள் நிறைந்த ஒரு இடங்கள் தான் பஞ்சவடி. இப்போ நம்ம வீடுங்கள்லேயும் இந்த மாதிரி ஏதோ 1-2 மரங்கள், இதில் ஏதோ 1-2 மரங்கள் நம்ம நடக்கிறது நல்லது. வில்வ மரமும் நெல்லி மரமும் இதெல்லாம் கூட நடலாம். இதெல்லாம் நெல்லி மரம் ரொம்ப அதோட உகந்ததுன்னு சொல்கிறாங்க. மனசு எளிமையாக நம்ம தேவதேவர்கள் வழிபடும் போது தியானம் பண்ணும்போது எளிமையாக மனம் கூடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பஞ்சவடியில் தியானம் பண்ணல, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கார். தியானம் நடையில் கண்ணு திறந்த நிலை. பார்க்குற அந்த பக்கம் கங்கை ஓடுது, இந்த பக்கம் பஞ்சவடி தெரியுது, மரங்கள்லாம் தெரிகிறது. அவருக்கு சாதாரண நிலையில் தான் இருக்கார். ஆனால் ஒரு அமைதியான ஆனந்தம். திடீர்னு எங்கே இருந்தோ அந்த பக்கத்துலேருந்து ஒரு பெண்மணி நடந்து வர்றதை பார்க்குறாரு. அந்த பெண்மணிய உருவத்தை சரியாக பார்க்குறாரு. தெய்வம் போல் இருக்கா அப்படின்னா 3 கண் இருக்கா? இல்லை, 3 கண் இல்லை, நார்மலாக இருக்கிற பெண்மணி போல் தான் இருக்குது. ஆனால் முகத்தில் அத்தகைய தெய்வீக சக்தி, அன்பு இருக்குது, துக்கம் இருக்குது, சோகம் இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்குது. இதெல்லாம் நிறைஞ்சு இருந்தால் ஒரு ஃபேஸில் எப்படி எக்ஸ்ப்ரெஷன் வருமோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த முகத்தில் பாவநிலையை பார்க்குறாரு. அந்த வரக்கூடிய அந்த பெண்மணிய உருவம் அந்த மாதிரியான ஒரு உருவமாக இருக்குது. நடந்து வராங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்துகிட்டு முன்னாடி வராங்க. இந்த பெண்மணி யாராக இருப்பாங்க? இவர் மனதில் ஒரு யார் இவங்க? திடீர்னு ஒரு நாள் மேலேருந்து அங்கேருந்து ஒரு அந்த மரத்துலேருந்து ஒரு கருங்குரங்கு வேகம் உடைந்து அந்த அம்மாவுடைய பாதத்தை வணங்குது. வணங்கினா இவருக்கு மனசில் உள்ளுக்குள்ளே எண்ணம் தோன்றுறது, யார் இது? ஒரு அனுமன் ஒரு பெண்மணி வழங்குறது யாராக இருக்க முடியும்? சீதையாக தானே இருக்க முடியும். அவர் உள்ளுக்குள்ளே அது என்ன, சீதை தான், அந்த ஜானகி யாருடைய உயிராக, ராமனுடைய உயிராக இருந்தாலும் அந்த சீதை தான் இவள் அப்படின்றது அவர் உள்ளுக்குள்ளேருந்து அந்த உணர்வு எழுத்து காட்டுது. சீதை தேவி வந்திருக்கா. அந்த புன்னகை அவர் பார்க்குறாரு. அந்த அதே சமயத்தில் அவங்க முகத்தில் இருக்கிற துக்கமும் இருக்குது, சோகமும் இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாம் கலந்த அந்த 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 உருவம். இவர் போய் எழுந்து நின்று அவர் போய் பிரணாமம் பண்ணுறதுக்காக இவருக்கு முன்னாடி செல்கிறாரு. செல்லும்போது அந்த பெண்மணி கொஞ்சம் வேகம் சீதை தேவி இந்த உடலுக்குள் மறைந்து விட்டால் அப்படின்ற ஸ்ரீராமகிருஷ்ணன் முதல் தரிசனமே அந்த சீதை தேவியுடைய தரிசனம் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. அவர்கிட்ட பெற்றது அந்த ஸ்மைல், அந்த சிரிப்பு. இப்போ நம்ம ஸ்ரீராமகிருஷ்ண ஸ்மைலாக அப்படி பார்ப்போம். ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கோம். அது என்ன சொல்கிறாரு, அந்த சீதை தேவி தரிசனம் முதல்ல கிடைச்சதா வேணும், என் வாழ்க்கையில் கொஞ்சம் கடைசி வரல என் துன்பத்தில் இருந்தேன் அப்படின்றார். துன்பம் என்றது உடலால் சொல்லலாம் நம்ம வேணாம். அதே சமயத்தில் சீதையுடைய தரிசனம் கிடைச்சால்தான் அந்த ஸ்மைல், அந்த சின்ன ஒரு சிரிப்பு, அது அவர்கிட்ட பர்மனெண்ட்டாக அவர்கிட்ட வந்துடுச்சு வாழ்க்கையில். சீதை தேவியுடைய தரிசனம் அவருக்கு முதல்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த அனுமனுடைய பாவநிலை செய்யும்போது முதுகில்
தண்டுவடத்தில் முதுகெலும்பு எல்லாருக்கும் இருக்கும். பின்னாடி ஒரு இன்ச்சுக்கு வால் அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுன்னே சொல்கிறார். பாவநிலை அந்த அளவுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, எப்படி வால் முளைச்சி வருமோ அந்த மாதிரி வால் அளவுக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு வால் முளைச்சி வந்ததுன்னே சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த பாவனையிலிருந்து வெளியில் வந்த பிறகு மற்ற சாதனைகள் செய்யும்போதோ இல்லை அந்த நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி இதை ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய நேரடி சீடர்கள் இதெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி எனக்கும் ஒரு அங்குலத்துக்கு வளர்ந்ததுன்னே சொல்கிறார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஏன்னா இப்போ நம்ம அனுமனை பற்றி படிச்சுட்ருக்கோம். அனுமனுடைய சக்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தட்சிணேஸ்வரில் ஒரு நடந்த நிகழ்வு இது. அங்கே ஒரு காவலாளி இருக்கார். தட்சிணேஸ்வர் கோவிலில் காவலாளியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பைல்வான். அவர் பேர் ஹனுமன் சிங். அவர் பேர் ஹனுமன் சிங். அவர் அந்த கோவிலுடைய பாதுகாப்பாளர், ஒரு இதுக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நம்ம இதில் மல்யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உடல் பலம் உள்ளவர். அதே சமயத்தில் ஆன்மீக சாதகன் கூட. ஏன்னா சாதாரண பக்தரை மட்டும் இல்லை, சாதகர் அவர். ஹனுமனுடைய மந்திர தீட்சை பெற்று ஹனுமனுடைய உபாசனை பண்ணக்கூடிய ஒரு பக்தர். அவருடைய இடத்துல அவருடைய இடத்த பிடிக்கணுன்றதுக்காக இன்னொரு பைல்வான் வேறு இடத்துல வரார். அவருடைய இடத்த பிடிக்கணும்னா அவரை தோல்வி அடைய செய்யணும். அதாவது மல்யுத்தத்தில் அவர் தோல்வி அடைஞ்சால் இவருக்கு அந்த வேலை கிடைக்கும். அதனால் அவர்கிட்ட போய்ட்டு இந்த போட்டிக்கு நான் இது மாதிரி பைல்வான் உன்னுடைய போட்டி போட விரும்புகிறேன் அப்படின்னு வெளியிலேருந்து வந்தவர் சொல்கிறாரு. இந்த ஹனுமான் சிங் பார்த்துட்டு உன்னுடைய உடல்நிலை நல்ல பைல்வானாக தான் இருக்கேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் மதுர்பாபு, அந்த கோயில் நிர்வாகத்தர் மதுர்பாபு மற்றவங்களாம் சேர்ந்து அந்த போட்டிக்கு நாளை குறிப்பிடுகிறார்கள். இந்த நாளில் போட்டி நடைபெறும் அப்படின்னு. அப்புறம் வழக்கமாக நடக்குது. போட்டி நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த நல்ல பயிற்சிகள்லாம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்றாரு. வெளியிலேருந்து வந்த அந்த பைல்வான் மல்யுத்த வீரர் நிறைய சாப்பாடுறது, நல்ல உடல் எக்ஸசைஸ் பண்ணுறது. இந்த பக்கம் ஹனுமன் சிங் என்ன பண்ணுறாரு, காலையில் குளிச்சுட்டு வழக்கம் போல் செய்கின்ற சாதனை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரார்த்தனை, ஜபம் சாதனைகள் அதிகமாக ஈடுபடுறாரு. மல்யுத்தெல்லாம் பெருசாக பயிற்சிகள்லாம் பண்ணுற மாதிரி தெரியல. மற்றவங்களாம் கேள்விப்பட்டாங்க, இவர் ஒருவேளை பயத்தில் இதெல்லாம் பண்ணாமல் விட்டாரோ, பயம் வந்துடுச்சு இவருக்கு, அதனால் இவர் அதெல்லாம் அந்த பயிற்சிகள்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி ஜபம் தியானம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு நாள் ஹனுமன் சிங்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்க்கறதுக்காக அவருடைய தட்சிணேஸ்வர் லெவலில் அவருடைய அறைக்கு வரார். அவருடைய அறையில் அப்போது ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்குறாரு, என்னப்பா நீ எல்லாம் பயிற்சி செய்யறதெல்லாம் கேள்விப்பட்டேன், எப்படி அவரை வெளில போகிற அப்படின்னு கேட்கும்போது, ஐயா உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அனுகிரகம், உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படியே என்னுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. கண்டிப்பாக நீ தான் வெற்றி பெறுவேன்னு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இந்த பயிற்சிக்குரிய நாள் அந்த முடிஞ்சு போட்டி வந்துடுச்சு. போட்டியில் பார்த்து இவருடைய மனபலமும் அந்தளவுக்கு உறுதியாகிடுச்சு. அப்படியே ஹனுமன் சிங் நம்மளாம் நினைக்கிறோம் உடலால் மட்டும்தான் பலமாக முடியும் அப்படின்னு. இல்லை, உடலை விட மனத்துக்கு அதிக வலிமை உண்டு. அந்த மனத்தை வலிமைப்படுத்தி வர அந்த இறைவன் நாமத்தை சொல்லி அதே போல் குருவுடைய அருள் பெற்று தன்னுடைய பக்தியும் திட நம்பிக்கையும் மனதையும் உறுதி கொண்டு மேலே வரும்போது எளிமையாக ஹனுமன் சிங் அந்த போட்டிக்கு வந்தவரை வென்று விட்டார். எதுக்கு இதில் நம்ம தெரியணும்னா, வெறும் உடல் ஆளை மட்டும்தான் ஒருத்தர் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்னு நினச்சா கிடையாது. இறை பக்தி, மனதனுடைய திடம், இதை பொறுத்தா இருக்குது. உடல்ன்றது இரண்டாம் பட்சமானது, அதுக்கு மேலே இருக்கிறது மனது, அந்த இறை பக்தி, இது ரெண்டு இருந்தால் மேலே வர முடியும் அப்படின்றது இந்த ஹனுமன் சிங்குடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரில் தங்கிட்டு இருக்கும்போது அவர் அறையில் ஒரு பெரிய ஹனுமனுடைய ஃபோட்டோ வச்சுருப்பார். அவர் நிறைய ஃபோட்டோ வச்சுருப்பார். சைத்தன்ய மகாபிரபு, ஹனுமன், தட்சிணேஸ்வர் காளி, நிறைய ஃபோட்டோலாம் வச்சுட்ருப்பார். எந்தெந்த சாதனைகளும் அந்தந்த சாதனைகளுக்கு உகந்ததாக அந்த படங்கள்லாம் இருக்கும். அங்கே ராமாயத்து சாது, ராமாயத்து அப்படின்னா வைஷ்ணவர்கள், அந்த ஊரில் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, வைஷ்ணவர்கள் ராமாயத்து சாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அங்கே தட்சிணேஸ்வரத்துக்கு இந்த மாதிரி மகான்கள்லாம் நிறைய பேர் யாராருக்கெல்லாம் என்னென்ன சாதனைகள் வேணுமோ அங்கெல்லாம் தட்சிணேஸ்வரர் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட வந்து சில விஷயங்களையும் சில சந்தேகங்களும் நிவர்த்தி செய்து கொண்டு செல்வார்கள். அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணன். எல்லா வித சாதனைகள் செய்தால் எல்லா விதமான சாதுக்களும் அங்கே வருவாங்க. அவங்களுக்குடைய என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி செய்துவார். இப்படி ராமாயத்து சாது ஒருத்தவர், அவர் கையில் எப்பவுமே ஒரு ராம்லால், ராமருடைய குழந்தை வடிவ ஒரு சிலை அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். அவர் தான் அவருடைய இஷ்ட தெய்வம். அதை எப்போயும் வழிபடுவார். எங்கே போனாலும், குளிக்க போனாலும் அதுக்கு கூட போவார். சாப்பிட போகிறது எல்லாத்துக்கும் அதுக்கு நைவேத்தியம் இது எல்லாம் செய்து அந்த ராம்லால் இந்த சின்ன குழந்தை தான் அவருக்கு எல்லாமே. அப்படி ஒரு சாதுவத்தர் அங்கே வருவார். வந்த பிறகு ஸ்ரீராமகிருஷ்ணர் சந்திக்கிறார். இப்படி அவங்க நாட்கள் தொடர்பு ஏற்படும்போது பாருங்கள், இதெல்லாம் மன பாவனையில் தான் சொல்கிறது. கொஞ்ச நாள் அந்த ராம்லான்றது உயிருடன் ஓட்டமாக நம்மளால் கற்பனை செய்ய முடியாது. ஏன்னா ஒரு விக்கிரகம் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது உயிரோடு இருக்கிறது. உயிரோடு இருக்கிறது ஒரு ராம்லால், ஒரு குழந்தை, ராமருடைய குழந்தை. அந்த ராமாயணத்து சாதுக்கிட்ட இருந்த அந்த குழந்தை, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்டே போய்ட்டு அவர்கிட்ட போய்டுது. அவர்கிட்டயே கொஞ்சிறது, விளையாடுறது. அவர் எங்கே கூட்டும் போகிறார், ஸ்ரீராமகிருஷ்ணன் எங்கெல்லாம் கூட்டும் போகிறார். போகுது வருது, அது குணம் ஓட்டுறாரு, குளிப்பாட்டுறதுலாம் ஸ்ரீராம் சொல்கிறார். நான் அதுக்கு என்னால் பார்க்குறேன், நான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது பார்க்குறேன், என் கூட விளையாடுறது பார்க்குறேன், நான் குளிப்பாட்டுறேன். இப்படி ஒரு பாவ நிலையிலேயே வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த குழந்தை கடைசியில் இந்த ராம்லால் அந்த ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய தங்கிடுது. நான் அவர் கூட போக மாட்டேன், இங்கே இருந்தது. இதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறதுன்னா, நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு சிலையில் தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். இந்த குழந்தை இருக்கிறார், ராம்லால் இருக்கிறார். ஸோ இப்படி அவருடைய வாழ்க்கையில் நம்ம ராமச்சந்திரனுடைய மூர்த்தியும் இந்த ஹனுமனுடைய மூர்த்திகளும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். காசிப்பூரில் அவர் தங்கிட்டு இருக்கும்போது கடைசி நிலை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். விவேகானந்தர் மற்ற சீடர்கள்லாம் இருந்து சேவைகள் செய்துட்டு வராங்க. அவருக்கு தொண்டையில் புற்றுநோய். அவரால் பேசக்கூட முடியாது, அவ்வளோ துன்பப்படுறான்றது உடல் அளவில். இருந்தாலும் விவேகானந்தருக்கு தான் உங்களுக்கு தெரியுமா, எதையுமே டெஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்க மாட்டார், எல்லாரையும் டெஸ்ட் பண்ணிடுவார். அதே சமயத்தில் சந்தேகன்றது கடைசி வரல இருந்தது. எப்போ அவருடைய ஸ்ரீராமகிருஷ்ணன் கடைசி காலத்தில் இருக்கிறாரு, இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், எப்படி இவர் ஒரு அவதார புருஷராக இருக்க முடியும்? பெரிய பெரிய பண்டிதர்கள் அவதாரம் சொல்லியிருக்காங்க, இவராலையும் அவதாரம் ஒத்துக்கிட்டு, இருந்தாலும் சில சந்தேகம் அப்பப்போ நிறைய எனக்கு வரும். அப்படி காசிப்பூரில் இருக்கும்போது இவர் படுத்துட்ருக்காரு. இந்த நிலையிலையும் அவர் தன்னை யாருன்னு சொன்னார்னா நான் நம்புகிறேன் அப்படிங்கும்போது ஒரு மனசில் நினச்சதான் ஸ்ரீராமகிருஷ்ணர், என்னப்பா நரேன், இன்னும் நம்பிக்கை வரலையா? யார் ராமராக வந்தாரோ, யார் கிருஷ்ணராக வந்தாரோ அவரே தான் இந்த உடல்லையும் ராமகிருஷ்ணராக வந்துள்ளார். அவரே தான் இந்த உடல்லையும் ராமகிருஷ்ணன் வந்துருக்கு. உன்னுடைய வேதாந்த கருத்துப்படி இல்லை வேணா, வேதாந்தத்தில் ஒருத்தருளும் எல்லாம் ஆன்மா பிரம்மம் மட்டும்தான் உண்மை. ஆனால் இது ஸ்ரீராமகிருஷ்ணன் மறுபடியும் அதை நிரூபிக்கிறார். ஆகாகப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தியே, இந்த திருமாலின் அவதாரம் ராமச்சந்திர மூர்த்தி, அவர் இந்த உலகத்துக்கு தரிசித்து தசரத ராமனாக வந்து இந்த உலகத்தில் லீலையெல்லாம் செய்துட்டு நம்மளாம் தெரியும். அப்படி இருக்கும்போதே வெறும் 7 மகான்கள், சாதுக்கள், அந்த குறிப்பிட்ட மகான்கள் மட்டும்தான் இவர் சாட்சாத் திருமாவுடைய அவதாரம் அப்படின்னு தெரியுமாம்மா. மற்ற யாருக்குமே இந்த ராமச்சந்திரமூர்த்தி தசரருடைய மகன் அப்படின்னும் ஒரு நல்ல சிறந்த ராஜான்றது இப்படி தான் தெரியும். தவிர யாருக்கும் இவர் அவதார புருஷன்றது யாருக்கும் நம்பிக்கையே இல்லை ராமச்சந்திரமூர்த்தி இருந்த காலத்தில். அப்புறம் ஸ்ரீராமகிருஷ்ணன் இருந்த காலத்தில் கொஞ்சம் சிறப்பு என்னென்னா, அவர் இருக்கும்போது பண்டிதர்கள்லாம், பெரிய பெரிய பண்டிதர்கள், சாஸ்திரங்கள்லாம் படித்தவங்கெல்லாம் இவர் அவதார புருஷன் தான் பாருங்கள், இந்த சாஸ்திரத்தில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கோ அதோடைய பாவநிலையெல்லாம் அவர்கிட்ட இருக்குது இப்படின்னு இவருடைய சாஸ்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் இருக்கும்போதே. இதுதான் ஒரு சிறப்பு. இருந்தாலும் எல்லாருக்கும் நம்பிக்கைன்றது அவ்வளோ எளிதில் வரக்கூடியதில்லை. அதுக்கு அந்த மன தூய்மை, திட நம்பிக்கை, முன்னால் செய்த நம்ம பூர்வ சம்ஸ்காரம் இதெல்லாம் இருந்து, நல்ல விஷயங்களை நல்ல மக்களோடு இருந்து தான் அந்த நம்பிக்கைன்றது வழிபடுறது கடவுளுடைய கிருபை. கிரேஸ் சொல்கிறோமே, நம்ம கருணை, கிரேஸ், கடவுளுடைய கருணை கிடச்சிருக்கு. இந்த கருணைன்றது, இந்த நம்பிக்கை யாருக்கு உகந்ததாக நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கோ கிரேஸ், கடவுள் கிரேஸ் வந்திருக்கு. மகாபாரத்தில் பீஷ்மர் அம்பு படைக்கல படுத்துட்ருக்கார். அம்பு படைக்கின்றது போரில் நடக்கப்பட்டிருக்கு. போர் நடந்து முடிஞ்சோடனே போர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அர்ஜுனன் விட்ட முள் தைத்த அம்பு பானம் முதல்லாம் பட்டு படுத்துட்ருக்காரு.
படுத்த உடனே அவர் படுக்கும்போது அர்ஜுனன் மற்ற எல்லா சகோதரர்களும் அங்கே நிற்கிறாங்க, கிருஷ்ணனும் கூட இருக்கிறாரு. கேட்கும்போது இப்போ பீஷ்மர் கல்லுன்னு தண்ணியாக வருது. இப்போது அர்ஜுன் கேட்குறாரு, என்ன பீஷ்மர் பிதாமகர் பெரிய மகான், அஷ்ட வருஷக்குள்ள ஒருத்தர், இவ்வளோ பெரிய மகான் எப்படி அழுகலாம் ஒரு உடல் இறக்குறத பற்றி? ஒரு மகான் இல்லையா, ஞானிகள்ன்றது உடல் இறக்குறது ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் அவர் எப்படி அழுகுறாரு அப்படின்னு கேட்கும்போது, கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறாரு, நீயே அவர்கிட்ட கேட்டுப்பார். அப்போ அவர் கேட்குறாரு பீஷ்மர்கிட்ட. இப்போ பீஷ்மர் அந்த கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறாரு, கிருஷ்ணா உனக்கு தெரியாத நான் எதுக்கு அழுகுறேன்றது. அந்த சாட்சாத் பரம்பொருள் அந்த கிருஷ்ணர் அவர் கூட இருக்கிறார், பஞ்ச பாண்டவர்களுடைய கூடவே இருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோலாம் துன்பங்கள் வருது, அந்த துன்பத்தில் ஆபத்துலேருந்துலாம் காப்பாற்றுறார் அந்த கிருஷ்ணர் காப்பாற்றுறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த துன்பங்களுக்கு அளவே இல்லையே, வந்துகிட்டே தானே இருக்குது. இது என்ன லீலை, இறைவனுடைய லீலையை என்னால் புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாராம். இறைவனுடைய லீலையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஷ்ம பிதாமகர் அழுகிறாராம். இப்போது இறைவனுடைய லீலையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எந்த அவதாரங்கள் வந்தாலும், ராமமூர்த்தி அவதாரம் வந்தாலும், கிருஷ்ண அவதாரம் வந்தாலும் சரி, ராமகிருஷ்ணர் அவதாரம் வந்தாலும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் கொடுத்த நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் இறை பக்தியும் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் மேலே அதாவது இறைநிலையிலையும் பக்தியும் சிரத்தையும் மேலே கொண்டு வந்து நம்ம மேலே முன்னேற அந்த இறைவனாக கருணை காட்டு நம்மளை புரிய வைத்தால் உண்டு. விவேகானந்தர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு சிறு வயதில் நம்மளாம் விவேகானந்தர் நினச்சிருப்போம் ராமச்சந்திரமூர்த்தி வழிபட்டார். சிறு வயதுலேருந்து விவேகானந்தர் வழிபட்ட மூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி தான். ராமச்சந்திரர், சீதா லக்ஷ்மண், ஹனுமனுடைய மூர்த்திகளை தான் வழிபட்டு வந்தார். ஆனால் அங்கே அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது, நிறைய சின்ன பையனாக இருக்கும்போது, யாரோ அந்த கோச்காரன் என்ன பண்ணால், ராமச்சந்திரமூர்த்தி சீதைக்கு எவ்வளோ துன்பம் கேட்டதுன்னு தெரியுமா, திருமணம் பெற்றா இதெல்லாம் நிறைய துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்காரன் அவர் சொல்லியிருக்காரு. அது சிறு வயதான நிறைய என்ன பண்ணுறான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கஷ்டப்பட்டு தன்னுடைய தாயிட்ட ஓடி போய், இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நான் எப்படி இதை வழிபடுறது, நீ ஏன்பா இதை வழிபடுற, நீ சிவபெருமான் எடுத்துக்கோ, உனக்கு தியாகமூர்த்தி சிவபெருமான மூர்த்தி வாங்கிக்கோ அப்படின்னோடனே அந்த ராமச்சந்திரமூர்த்தி பூமியை ஓரமாக வச்சுட்டு சிவபெருமான மூர்த்தி வாங்கி வீட்டில் வந்து வழிபடுறாரு. சிறு குழந்தை என்ன சொல்கிறது அப்படியே எடுத்துக்குது. அப்புறம் சிவபெருமான மூர்த்தியை வழிபடுறது. இருந்தாலும் வழிபட்டாலும் அந்த ராமாயணம் மகாபாரதம் கேட்குறதுல ஒரு அளவு பெரிய ஆனந்தம். தன்னுடைய தாயுடைய மடியில் உட்காந்து ராமாயண மகாபாரதம் கேட்குறாங்க. இது நம்ம குறிப்பாக பெற்றோர்கள் நம்மளாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம குழந்தைகள் நீங்கள் சொல்லி கொடுக்குறத பொறுத்து தான் அதுங்க வளரணும். நீங்கள் தான் ராமாயணம் மகாபாரதம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க கற்றுக்க முடியும். இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ புவனேஸ்வரி தேவி தன்னுடைய நரேனுக்கு தன்னுடைய மடியில் உட்கார வச்சு தான் ராமாயணத்தை மகாபாரதம் சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த ராமாயணத்து மீது அவ்வளோ ஆர்வம். எங்கன்னா பண்டிதர்கள் யாராவது ராமாயணம் பற்றி சொன்னாங்கன்னா உடனே அங்கே போய் கேட்கறதுக்கு போயிடுவார். உடனே அதே போல் ஒரு பண்டிதர் ராமாயணத்தை பற்றி விளக்கம் கொடுத்துட்ருக்காரு, கேட்குறாரு. அதில் வந்து ஹனுமன் இங்கே வாழை மர தோட்டத்தில் வசித்து இருக்கிறார், இங்கே இருப்போம் இந்த விவரங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார் பண்டிதர். முடித்த பிறகு இந்த நிறைய சின்ன பையன் பண்டிதர்கிட்ட கிட்டே போயிட்டு, ஆமாம் ஹனுமன்ஜி நீங்கள் சொன்னீங்களே, ஹனுமன் அந்த வாழைப்பழ மரத்தில் தோட்டத்துக்குள்ளே இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, இருப்பாரா இப்போ போனீங்கன்னா? அவர் அந்த குழந்தைய சமாளிக்கிறதுக்காக நீ போப்பா இருப்பார், அங்கே தான் இருப்பார், வாழை தோட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதர் வந்து அந்த நேரத்துக்கு அவரை சமாளிக்கணுன்றதுக்காக அந்த குழந்தை நரேன் சின்ன பையன் நீ போய் பாரு அப்படின்னு இருப்பார். சரி நரேன் அப்படின்னு நம்பிட்டு வரேன். தன் வீட்டுக்கு வர வழியில் ஒரு வாழை மர தோட்டத்தை பார்க்குறான். வாழை மர தோட்டம் போனோடனே அங்கே போயிட்டு ஆஞ்சநேயர் தேடுறாரு. ஆஞ்சநேயருக்கு அங்கே தேடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஒன்றும் காணும், ஆஞ்சநேயரே காணும். ரொம்ப கஷ்டமாகி சின்ன பையன் மனம் வெம்பி கஷ்டமாகி துன்பப்பட்டு, ஐயோ என்ன ஆஞ்சநேயர் எங்கே காணும், வீட்டுக்கு போகிறான். அம்மா அவள் கட்டி பிடிச்சி அழுகுறான். அம்மா இவ்வளோ பண்டிதர் சொன்னார் ஆஞ்சநேயர் அங்கே இருப்பான்னு சொன்னாங்க, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒரு ஆஞ்சநேயர் காணும். இப்போ அவங்க அந்த அம்மா புவனேஸ்வரி தேவி அந்த குழந்தைய சமாளிக்கிறதுக்கு எப்படி சொல்கிறாங்க, ஓ ஆஞ்சநேயரா, அவர் வேறு என்ன வேலை விஷயமா போயிருப்பாருப்பா, நீ அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு வேலை விஷயமா இங்கே வெளியில் போயிருப்பார், நீ இன்னொரு நாளைக்கு போனீங்கன்னா கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. சரி, இப்படி அந்த குழந்தைகளுக்கு அந்த தெய்வீக நம்பிக்கையை குலைக்கக்கூடாது, அதே சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கு சமாதானப்படுத்தணும், இப்படி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நரேன் வளர்ந்து
நரேந்திரநாத் 18-19 வயசு வரும்போது ஸ்ரீராமகிருஷ்ணரோட தொடர்பு வருதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பெற்ற மந்திரம் என்ன தெரியுங்களா? ராம மந்திரம். ராம மந்திரம் தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தீட்சையாக வழங்கிய நாமம் நரேனுக்கு. அதை வழங்கின உடனே அந்த காசிப்பூரில் அதே அந்த காசிப்பூரில் போயிருக்கீங்களான்னு தெரியல, அந்த காசிப்பூரில் ஒரு தோட்ட வீடு இருக்குது, அங்கே நம்ம ராமகிருஷ்ண மடங்கள் இருக்குது. அதை சுற்றி சுற்றி வர விவேகானந்தர் இரவெல்லாம் தூங்காமல் அந்த ராம நாமத்தை ஜெபம் பண்ணுறாரு. அந்தளவுக்கு மனம் ஊறி அதில் ஈடுபட்டிருக்கார். பிற்காலத்தில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய உடல் போன பிறகு பரிவராஜ வாழ்க்கையாக விவேகானந்தர் பல இடங்களில் போகிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் அங்கேருந்து கீழே வர நம்ம சென்னையிலேருந்து மேலே எல்லா இடங்களையும் பரிவராஜ வாழ்க்கையாக போகும்போது குறிப்பிட்ட நடந்த ஒரு சம்பவம். அது வந்து உத்தரப்பிரதேசம். ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. விவேகானந்தர் சாதாரண துறவி, அவர்கிட்ட பணம் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் வசதி இல்லை, பசியால் துடிச்சிட்ருக்காரு. ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்டில் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கார் ஒரு நல்ல வியாபாரி. பொருட்கள்லாம் அங்கங்கே வாங்கி சாப்பிட்றாரு. ட்ரெயினில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது கொஞ்சம் கிண்டலும் பண்ணுறாரு. இந்த விவேகானந்தரை பார்த்து, பாரு நீ நல்ல உடல் இருக்குல்ல, உழைச்சி சாப்பிட்ருக்கலாம்ல, பாரு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எப்படி நல்லா சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணிகிட்டே வராரு. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனாக வரும்போது இதெல்லாம் விற்கிதோ அதில் வாங்கி சாப்பிட வேண்டியது. இந்த மாதிரி கிண்டல் விவேகானந்தர் அமைதியாக உட்காந்துட்டு வரார். அப்போது தாரிகாட் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அங்கே கீழே இறங்குறாரு. இறங்கினோடனே விவேகானந்தர் ஒரு ஓரமாக இங்கே உட்காந்துருக்க கீழே போய்ட்டு அங்கேயும் அதே போல் இருக்கிறதெல்லாம் பண்டங்கள்லாம் வாங்கி ஸ்வீட்டு, லட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு அந்த வியாபாரி. அப்பயும் அங்கேயும் அதே போல் கிண்டல் கேலியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இது பாரு நல்லா உழைச்சிருந்தா இந்த மாதிரி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது காட்சி அந்த இடத்துல மாறுது. திடீர்னு ஒருத்தர் வேகமாக கையில் பெரிய இதை கேரேஜ் தூக்கிட்டு அதில் வாழை, சாப்பாடு இதெல்லாம் கொண்டு வந்து வேகமாக சுவாமிஜி முன்னாடி நிற்கிறாரு. கீழே போடுறாரு. இலையை போட்டார், தண்ணி வச்சார். சாமிஜி வாங்க உட்காருங்கன்ட்டு. சாமிஜிக்கு ஒன்றும் புரியல. ஏன்னப்பா நீ யாருன்னே தெரியாதுப்பா, நீ எதுப்பா என்ன கூப்பிடுற? இல்லை சுவாமி நீங்கள் வாங்க வந்து சாப்பிடுங்க. எனக்கு தெரியாதுப்பா, நீ வேறு யாருன்னா தப்பாக நினச்சிட்டு என்ன கூப்பிட்றியாள்? இல்லை சுவாமி நீங்கள் தான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது, நீங்கள் தான். நான் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறேன், அதாவது இனிப்புகள் கடைகள் வச்சிருக்கக்கூடிய வியாபாரி. நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் கனவுல வந்து ஒரு ராமச்சந்திரமூர்த்தி, அவருடைய இஷ்ட தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, இந்த மாதிரி எனக்கு என்னுடைய பக்தன் 2 நாளாக சாப்பாடல, அவனுக்கு உணவு கொடு, பூரியை ஸ்வீட்டு எடுத்து போயிட்டு கொடு அவன்கிட்ட சொல்கிறார். சரி சும்மா கனவு தானே நினச்சி மறுபடியும் படுத்தேன். மறுபடியும் 2வது தடவை அந்த விழிப்புணர்வு வருது. மறுபடியும் எழுந்துட்டு நான் எல்லா சமையல்லாம் பண்ணிவிட்டு பூரியும் லட்டு இருக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நான் அந்த கனவுல கண்ட சாது நீங்கள் தான் சுவாமி, உங்களுக்கு தான் இந்த உணவு இருக்குன்ட்டு அந்த உணவு வழங்குறார். விவேகானந்தர் அதை கேள்விப்பட்டு கண்ணில் தண்ணியாக வருது. பகவானுடைய அருளை பாருங்கள், ராமச்சந்திரமூர்த்திக்கே உணவு அனுப்புகிறார். இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இங்கே இருந்த வியாபாரி, சாப்பிட்ருந்த வியாபாரியே பார்த்துட்ருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம ஒரு ஆர்டினரி வியாபாரி இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம், அந்த பகவானே சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியை உணவு அனுப்புகிறாரு. இவர் எவ்வளோ பெரிய மகானாக இருக்கணும், சாதாரண மகானாக இருக்க முடியுமா? போயிட்டு ஒரு சாஸ்திராங்கமாக பிரணாமம் பண்ணிடுறாரு. சுவாமிஜி நான் தவறு, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எவ்வளோ கிண்டல் கேள்வி பண்ணிகிட்ருப்போம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பிரணாமம் பண்ணிட்டு கேட்குறாரு. இப்போது அந்த சுவாமி விவேகானந்தரும் தன்னுடைய கண்ணீரை விட்டுக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய அருமையில் அவருடைய கருணையை நினச்சி ரொம்ப மனம் கண்ணீரார். அதே போல் இந்த நிகழ்வுகள் மூலியமாக விவேகானந்தர் பெற்ற பாடம் சொல்லலாம். நம்ம நினச்சிக்கலாம் இது வந்து ஒரு சாதாரண இன்சிடெண்ட்டாக. நிறைய இடங்களில் நம்மளும் சொல்லியிருக்கோம். குழந்தைகள், பர்டிகுலர் சின்ன குழந்தைகள் பசங்களுக்கெல்லாம் பேசும்போது தைரியத்தை பற்றி பேசுகிறதுக்கு இந்த நிகழ்வுகள் நம்ம சொல்லுவோம். இந்த விவேகானந்தர் காசியில் நடந்தது. காசியில் வந்து விவேகானந்தர் துர்கா கோயில் போகும்போது அங்கே இருந்த பெரும் குரங்குகள்லாம் தத்திட்டு வருது வேகமாக. இப்போது அவரால் முடியல, அடுத்து போனால் காலை கடிச்சிடும், அந்தளவுக்கு பெரிய பெரிய குரங்குகள். ஹனுமான் தான் சொல்லணும். அதை வந்து இந்த குழந்தைகள் சொல்லும்போது எதிர்த்து நில், பயப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவோம். ஆனால் உண்மையாக அவர் கற்றுக்கொண்ட பாடம் அந்த ஹனுமன்கிட்ட பெற்ற பாடம் தான் எடுத்துக்கணும். அது தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஹனுமன் தத்திட்டு வரும்போது ஒரு முன்னாடி இந்த ஒரு சாது சொல்கிறாரு, எதிர்த்து நில், பயப்படாதே.
எதிர்த்து நில், குரங்களை எதிர்த்து நில். குரங்குன்னு சொல்லலாம், இல்லை அந்த தடைகள்னு சொல்லலாம். திரும்பி நின்னாரோ இல்லையோ அந்த குரங்குலாம் போயிடுச்சு, திரும்பி போயிடுச்சு. அவர் பெற்ற அந்த பாடத்தை இங்கே இல்லை, வெளிநாடுகளையும் சரி, எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணாரோ அங்கெல்லாம் இது சொன்னார். பிரச்சனை கண்டு நாம் பயந்து ஓடினால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். பிரச்சனைகள் என்பது மனதால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம், உடலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். பிரச்சனைகள்ன்றதை விட மனிதன் உயர்ந்தவன், மனிதன் உயர்ந்தவன். மனிதனால் முடியாத உலகத்தில் என்ன இருக்குது? அதனால் ஃபேஸ் த ப்ரூட், எதிர்த்து நில் அப்படின்ற ஒரு அந்த சக்தி அவர் பெற்ற பாடம். அது ஹனுமன்கிட்ட தான் பெற்ற பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் பின்காலத்தில் பல இடங்களில் இந்த நிகழ்வுலாம் சொல்லும்போது அவர் சொன்னார், பிரச்சனைகளை எதிர்த்து நில்லுங்க, பயப்படாதீங்க, ஜஸ்ட் யூ அப்சர்வ், ஜஸ்ட் வாட்ச். நீங்கள் அந்த பிரச்சனைகளையோ இல்லை எதிர்த்து எந்த துன்பங்களோ இல்லை ஏதோ ஒரு சக்தியோ வருது அப்படின்னா அதை எதிர்த்து கொஞ்சம் நில்லுங்க, அது போயிடும் அப்படின்றார். அவர் பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சிகாகோ சொற்பொழிலாம் முடிச்சுட்டு கொலம்போ திரும்பி இந்த பக்கம் சென்னை திரும்பி போகும்போது பல இடங்களில் இந்த சொற்பொழிகளை கொடுக்கும்போது சரி, குறிப்பாக இளைஞர்கிட்ட அவர் சொன்னது, லட்சிய புருஷனாக நீங்கள் வைக்க வேண்டியது ஒன்று ராமச்சந்திரமூர்த்தியும் சொல்கிறோம். ஆனால் இளைஞர்களுக்கு குறிப்பாக அவர் குறிப்பிட்டது இந்த மகாவீர் அனுமானை தான். மகாவீர் போல அனுமனை தான் லட்சிய புருஷனாக உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். இவன் அதுக்கு பின்னாடி சரச்சந்திர சக்கரவர்த்தின்றது அவருடைய சீடர். அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் இருக்கும்போது சுவாமிகிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி துன்பங்கள் இருக்குது. இப்போ சொல்கிறார், நீ யாருடைய குழந்தை? ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய குழந்தை, அனுமனுடைய பலம். இதெல்லாம் அவர் நினைக்கும் போது உனக்கு அந்த பலம் வரணுமே. அந்த அனுமனை தான் உன்னுடைய லட்சிய புருஷன். அவருடைய போல ஒரு பணிவு, துணிவு, நம்பிக்கை, சேவை எண்ணம், இந்த மாதிரி எண்ணத்தை அந்த அனுமனை முன்னாடி கொண்டு வந்தாலே நமக்கு அந்த பலத்தை வருது. இதுதான் அந்த லட்சிய புருஷராக முன்னாடி எடுத்து வைக்கிறதே சுவாமி விவேகானந்தர் அனுமனை தான் எடுத்து வைக்கிறார். பக்தி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ஞான மிஸ்ர பக்தி. ஞானம் கலந்த பக்தி என்ன சொல்லுதுன்னா, இறைவன் எந்த ரூபத்துலையும் வர முடியும். ராமராக வரலாம், கிருஷ்ணாக வரலாம், சக்தியாக வரலாம், சிவனாக வரலாம். எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த பரம்பொருள், இந்த பிரம்மன் தான் இந்த ரூபத்தில் வரக்கூடியது. சில சமயங்களில் உதாரணம் மூலிமா நம்ம சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு கடல் எடுத்துக்கங்க. கடல் தண்ணி, எல்லையற்ற தண்ணி எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது அலைகள் இருக்கிறது. அந்த அலைகள் எப்படி பெரிய அலைகள் சிறிய அலைகள் இருக்கிறதோ அதே போல் இந்த பரபிரம்மன்றது எல்லையற்ற பரபிரம்மம். அதில் கடல் அலைகள் எப்படி வருகிறதோ அதே போல் அவதாரங்கள் விதவிதமான ரூபத்தில், ராமர் அவதாரம் வரலாம், கிருஷ்ண அவதாரம், ராமகிருஷ்ண அவதாரம், புத்தராக எத்தனையோ அவதாரங்கள். இதெல்லாம் அந்த அலைகள் போல், அலைகள் எத்தனை வருகிறதோ. இப்போ நம்மலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் அதில் ஒரு குமிழிகள். நம்மளும் அந்த கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம். நமக்குள்ளேயும் அந்த இறைவ சக்தி இருக்கிறது. நம்ம வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இன்னும் வரலை, ஆனால் நமக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குது. நம்ம அந்த கடலுக்குள்ளே தான் இருக்கிறோம். கடலுக்குள்ளே கடல் அலைகள் எப்படி பெரிய அலைகளோ, நம்ம குமிழிகள் போல். குமிழிகள் இந்த பபுள்ஸ் மாதிரி. நம்மளாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அந்த கரையுடைய, அதை சொல்லுவாங்க, நம்ம இறைவன் பூர்ணம், நான் அம்சம். இறைவன் எல்லையற்ற இருக்கிற அந்த இறைவனுக்குள்ளே நமக்குள்ளேயும் இருக்கிற, வெளியில் இருக்கிறார். அதாவது சாதாரண பக்தர் சொல்லுவாங்களாம், இறைவன் இந்த மேகத்து மேலே இருக்கார். சாதாரண பக்தர்களுடைய நிலை இறைவன் எங்கேயோ இருக்கிறார், அவ்வளோதான் அவங்கள பொறுத்தவரை சாதாரண பக்தர்கள். இடைநிலை பக்தர்களும் சொல்லுவாங்க, இறைவன் உயிர்களெல்லாம் நிறைந்திருக்கிறார், எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார். உயர்ந்த பக்தர் என்ன சொல்லுவாங்க, இறைவனே எல்லாமாக ஆகி இருக்கிறார், இறைவனே எல்லாமாக ஆகி இருக்கிறார். பாருங்கள், அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அருமையாக சொல்லுவார். ஒரு பாகவத புத்தகத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. அதில் ஒரு ஒளியானது அந்த இறைவனுடைய ரூபத்தை ஒரு ஒளி டச் பண்ணிவிட்டு அந்த பாகவத்தையும் டச் பண்ணிட்டு அவரையும் டச் பண்ணி, ஒரு ஒளியானது அந்த இறை ரூபத்துக்கு நம்ம எதை வர்ஷிப் பண்ணுறோமோ அந்த கடவுளை, அந்த கடவுள் ரூபத்தை
டச் பண்ணி அடுத்தது பாகவத்தை நம்ம படிக்கக்கூடிய பாகவதம் எந்த ஒரு பாகவதம் எடுத்துக்கலாம், அதை டச் பண்ணி அடுத்தது தண்ணியை டச் பண்ணுது. அந்த ஒளி மூன்றுத்தையும் இணைக்கிறது. அப்படியே என்ன அர்த்தம்னா பகவான், பாகவதம், பக்தன் மூன்றும் ஒன்று தான். இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கார். இறைவனை எந்த ரூபத்தில்னா பக்தி பகவான் மூலியமாகவும் பாகவத் மூலியமாகவும் அந்த இறைவனை நம்ம கேட்குறோம். பக்தி மூலியமாக நம்ம இறைவன் இந்த பக்தருக்குள்ளே அந்த இறை சக்தியை வெளிப்படுத்துகிறோம். இந்த பகவான் பரம்பொருள் எந்த ரூபத்தில் வேணும் வரலாம், எந்த ரூபத்தில் வேணும் இருக்கலாம். உருவம் இருக்கலாம், உருவம் மட்டும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அதே இதில் இன்னொரு உதாரணம் சொல்லுவார், நம்ம இறைவனை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமான்னா புரிந்து கொள்ள முடியாது தான். அதுக்காக தான் அந்த இறைவன் மனித ரூபத்தில் அவதாரங்களாக மகான்களாக இவர்கள் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் நிலையை நமக்கு தெரியப்படுத்தினா தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறோம். இறைவனை புரிந்து கொள்ளணும்னா அந்த இறைவன், நான் எனக்கு முன்னாடி ஒரு டவல் வச்சுருக்கேன், இப்போ உங்கள் துணி எப்படி போட்டு வச்சுருக்கேன்னா உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. இதே ஒரு இங்கே நான் பெரிய ஓட்டை போட்டு இந்த ஓட்டை வழியாக நான் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் பார்க்கலாம், நானும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த திரை போல எப்படி இந்த திரையானது மறைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு எனக்கும் திரையான மறைக்கப்பட்டது. அந்த மாதிரி இறைவன் சொல்கிறாரு அது பெரிய பரம்போல புரிஞ்சிக்க முடியாது. அந்த மகான்கள் இந்த துணிகள் போல எப்படி நமக்குள்ளே இடையில வந்து அவர்கள் மூலியமாக நம்ம அந்த இறை தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு வரணும், அந்த 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 நம்பிக்கை வரணும். வீணாக பகவான் வர்றதை புரிந்து கொள்ளணும்னா அந்த அவதார புருஷர்கள் மூலியமாக நம்மளால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். நம்ம கோயிலில் வழிபடுறோம், சிவபெருமானை வழிபடுறோம், இல்லை பெருமாளை வழிபடுறோம், விநாயகர் வழிபடுறோம், முருகனை வழிபடுறோம், எந்த கடவுளும் வழிபடலாம். அப்படி வழிபடும் போது அந்த இறைவன் நம்மளை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஏற்புடைய மனிதர்களை அல்லது மகான்களை அல்லது உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப நம்முடைய தகுதிகளுக்கு ஏற்ப அந்த குருக்களை நம்ம பக்கத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஈர்ப்பு தன்மையை கொடுப்பார். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு 10 அடி எடுத்து வைக்கிறோன்னா அந்த ஈர்ப்பு தன்மையை நமக்கு கொடுப்பார். அது அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப யாருக்கு எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலையை அமைத்து கொடுக்குறார். இதுதான் இறைவன் செய்கின்ற செயல். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராமநவமி நல்ல நாள், புனிதமான நல்ல நாள். எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதத்தில் தன்னுடைய காலங்களை வீணாக விரயம் செய்கிறார்கள். பட் இருந்தாலும் இங்கே இந்த எண்ணத்தோடு இந்த இறைவனை பற்றிய சிந்தனையும் இறை பக்தியை நம்ம செலுத்துக்காக கொஞ்சம் ஒரு இடத்துல கூடியிருக்கும் பார்த்திங்களா, இதுவே பெரிய புண்ணிய காரியம். இது ஈர்ப்பு, இது அவனுடைய கருணை. அவனுடைய அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அருள் இருக்கிறதால அவனுடைய தாள் வணங்கிறதுக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்ச நேரம் அதை சிந்தனை செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பை வச்சுருக்காரு. இதே கிரேஸ். ஸோ அதை நம்ம இன்னும் அதிகப்படுத்த தான் அந்த இறை சக்தி நம்மளால் கொண்டு போக முடியும். ஹனுமனுடைய சொல்கிறாரு, எப்படி நாம் ஞான மிஸ்ர பக்தி சொன்னோமோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு பக்தி இருக்குது, அது பேர் நிஷ்டா பக்தின்னு பேர். இதை வந்து நம்ம அனுமனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். நிஷ்டா பக்தி அப்படின்னா என்ன? துவாபர யுகத்தில் கிருஷ்ண பெருமான் திருமால் அவதாரம் எடுத்திருக்கார், கிருஷ்ணராக இருக்கிறார். அப்போது ராமச்சந்திரமூர்த்தி ஹனுமன் வந்து அவர் பார்க்குறதுக்காக போகும்போது திருமால் சொல்லுவாராமா ருக்மணிக்கிட்ட, நீ இப்போ சீதையாக மாறி உட்காந்துக்கோ, நான் ராமச்சந்திரன் மாறிக்கிறேன், இல்லைன்னா ஹனுமன் வந்து தப்பிக்க முடியாது. ஹனுமன் அவருக்கு தெரியும் சாட்சாத் அந்த பரம்பொருள் அவர் ஜானிக்குடைய நாதனாக இருக்கிற ராமமூர்த்தி அவர் தான், லக்ஷ்மி தேவியுடைய நாதனாக இருக்கக்கூடிய திருமாலும் அவர் தான் தெரியும். இருந்தாலும் அவருக்கு இஷ்டம் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி தான். ஸோ அவருக்கு இஷ்ட மூர்த்தி, அதனால் இஷ்டமாக அந்த மூர்த்தியில் உட்காந்து அவருக்கு ஒரு ஆனந்தம், திருப்தி. அவர் வேறு எந்த மூர்த்திலையும் திருப்தி பெற முடியாது. அதனால் நீ மாறி உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு ருக்மணிக்கிட்ட சீதா தேவியை மாறியும் இவர் தனியாக ராமச்சந்திரமூர்த்தியாக மாறின பிறகு தான் அனுமன் வந்து அவருடைய பணிந்துட்டு சென்று விடுகிறார்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பேர் தான் நிஷ்டா பக்தி. கோபியருக்கு இருந்தது. கோபியருக்கு எப்படி நிஷ்டா பக்தினா, மதுராவுக்கு போகிறாங்க கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக, தன்னுடைய கிருஷ்ணர் எங்கள் கிருஷ்ணன் அந்த பிருந்தாவனத்தில் இருக்க கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னா தலையில் பார்த்தா மகுடி போட்டிருக்கு, அரசனுடைய அலங்காரம் போட்டிருக்கு. யார்? கிருஷ்ணன் அரசன் தானே அங்கே. ஸோ அவனை பார்த்தோன்னே உடனே மூடிக்கிறாங்களாம்மா, ஸ்க்ரீனை போட்டு முகத்தை மூடிக்கொள்கிறாங்க. யாரடி இவங்க? நம்ம தேடின கிருஷ்ணன் வந்து மயில் வச்சுட்ருப்பார்,
இவர் யார், நம்ம எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, திருப்பி பார்க்காம. அதே கிருஷ்ணர் தான் வேறு ரூபத்தில் இருக்கார். இருந்தாலும் அவங்களுக்கு தன்னுடைய மதுராவில் இருக்கிற கிருஷ்ணனுடைய உருவம் தான் பிடிச்சிருக்கு. இதுதான் கோபிகளுடைய நிஷ்டா. அந்த 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 நிஷ்டா வந்து அதே போல் நமக்கு இருக்கணுன்றாங்க. நம்ம எத்தனை ரூபத்தில் நம்ம இறைவனை வழிபட்டாலும் ஒரு இஷ்டத்தை பிடிச்சி வச்சுக்கணுமா. அதை பிடிச்சிட்டா நம்ம அந்த இஷ்ட நிஷ்டையில் மேலும் மேலும் வளர முடியும். குறிப்பாக நம்ம சேர்ந்து எல்லோரும் கோயில் போகிறோம். அங்கே வந்து விநாயகமூர்த்தி, சிவபெருமான், திருமால், மற்ற கோயில் தேவதைகள்லாம் இருக்கிறாங்க. அங்கே பல விதமான பஜனை பாடல்கள்லாம் பாடுறாங்க. நம்மளும் சேர்ந்து பாடுவோம், பஜனை பாடலாம் சேர்ந்து சந்தோஷமாக, தப்பு கிடையாது. ஏன்னா கோயில்கள் எல்லா தெய்வங்களும் உண்மை தான். ஆனால் நமக்குள்ளன்னு இருக்கிற ஒரு இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இஷ்டத்தை நமக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம வீட்டிலே தனியாக இருக்கும்போதோ அந்த இஷ்ட நிச்சயோடு தான் நம்முடைய உறவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய ஆன்மீக நிலையில் மேலே செல்வதற்கு எளிமையாக இருக்கின்றாங்க. நம்பிக்கை, அது ஸ்ரீராமன் சொல்கிறாரு. குறிப்பாக ஒரு இல்லறத்தார் பக்தர்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ரீராமன் சொல்கிறாரு, எங்கெல்லாம் வழியே இல்லையா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நம்பிக்கை வேணும். அது எந்த மாதிரி நம்பிக்கைன்னா, சத்சங்கம், நல்லோர்கள் இணைப்புடைய மக்களோடு சேர்ந்து தொடர்பு வைக்கிறது சத்சங்கம். சாது பெருமக்கள் எப்போவுமே நமக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல புத்தகங்களை வாசிக்கலாம். அமுதமொழிகள், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய புத்தகங்கள், விவேகானந்தர் புத்தகங்கள், அன்னை சாரதாஜியுடைய புத்தகங்கள் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் சத்சங்கம், நம்முடைய தொடர்பு இருக்கக்கூடியது. அந்த மாதிரியான புத்தகங்களில் நல்ல விஷயங்களை தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு சத்சங்கம் வேணும். அதேபோல் தனிமையாக இருக்கும்போது சில சமயங்களில் நம்ம நினைக்கணும். யாரை நினைக்கணும்? அங்கே என்ன பிரச்சனை, இங்கே என்ன பிரச்சனை இல்லை. நம்ம நினைக்கணுமா? யாரை நினைக்கணும்? நமக்கு பிடிச்சப்பட்ட இறைவனை ஒரு பஜனை பாடுறோம், இல்லை நமக்கு அந்த கோயில் போயிருந்தோமே, இன்றைக்கி டி நகர் ராமகிருஷ்ண ஆசிரமம் போயிருந்தோம், இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள், தீர்த்த தலங்கள் போயிருந்தோம். அந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம நினைத்துக்கு தனிமையில் இருந்து பயிற்சி பண்ணணும். அப்பப்போ ஆராய்ச்சி செய்யணும். இந்த உலகத்தில் எது நிலையாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். எது நிலையானது? நான் இப்போ பார்க்குற இந்த உலகத்தில் இருக்க மக்கள் ஒரு 50 வருஷம் கழிச்சு இல்லை 100 வருஷம் கழிச்சு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களே. நான் பார்க்குற பில்டிங்கில் 100 வருஷம் இருக்குமா? இருக்காது. தேய்மானம் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். இதுதான் உண்மை. அதுபோல் நான் பார்க்குற இந்த உடல் எத்தனை நாள் இருக்கும் சொல்ல முடியாதே. ஸோ இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ எது நிலையானது? நமக்குள்ளே இருக்கிற அந்த அந்தராத்மா நிலையானது, எப்பவுமே அழியக்கூடியது கிடையாது. அது என்றும் நம்ம கூட வரக்கூடியது அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா தான். மற்றெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு வர்றது போகிறது. இதை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த சாஸ்திரங்கள் நம்ம படிக்கிறோம், இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறோம், நல்லது. புத்தகங்கள் படிக்கிறத விட கேட்கறது அதை விட நல்லது. கேட்பதை விட காண்பது அதை விட சிறந்தது. படிக்கிறது ஒன்று, படிக்கிறதோடு சிறந்தது கேட்பது. அதுவும் சாது வழியாக சாது சொல்கிற விஷயங்களை, நல்ல விஷயங்களை, இல்லை மகான்கள் பெரியவர்கள் சொல்கிற விஷயங்களை கேட்குறது அதோட சிறந்தது. ஏன்னா அது எளிமையாக உள்ளுக்குள்ளே போகிறதில்ல, உள்ளுக்குள்ளே போயிடும். அதுக்கு அடுத்தது பார்க்கறது, தரிசனம். இது வெறும் கேட்டது மட்டும் போதுமா? இல்லை, கொஞ்சம் சாதனைகள். இந்த சாதனை செய்தாலும், நம்முடைய முயற்சி செய்தாலும், அதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்து கொஞ்ச நேரம் அதுக்குண்டான காலை மாலை உங்களுக்கு எந்த நேரம் முடியுமோ 10 நிமிடம் செய்தாலும் முழு மனதை கொடுத்து நான் சாதனைகளுக்கு இதை பயன்படுத்துவேன் அப்படின்றது. மற்ற எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களும் ஓரம் வைத்து விட்டு அந்த சாதனைகள்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இறை சிந்தனை. நீங்கள் இல்லை ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், அதை பண்ண முடியல. மனது தானே கேட்குறாரு இறைவன். மனதை என்னிடம் கொடுங்கள் அப்படின்றாரு. அந்த மனதை நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு யார் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மனதை பக்குவப்படுத்த முடியும். ஒரு தடவை கடிதம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளில் வரதான். ஒரு 3 பேர் சேர்ந்து கடிதம் தராங்க. ஒரு கடிதம் காணாமல் போயிடுச்சு. இங்கேருந்து வந்த கடிதங்கள், அந்த கடிதம் காணாமல் போயிடுச்சு. அந்த கடிதம் தேடுறாங்க, விளக்கு வச்சு தேடுறாங்க, டார்ச் வச்சு தேடுறாங்க. தேடின பிறகு கிடச்சிச்சு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு 1 கிலோ ஸ்வீட் இனிப்பு பண்டங்களை அனுப்பவும், ஒரு தோத்தி ஒரு ஷர்ட்டு அனுப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு. எழுதுகிற பிறகு அந்த கடிதம் தொலைஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லையே. இந்த கடிதம் இப்போ இதுக்கு வேலை முடிஞ்சுது.
இந்த பொருளை வாங்கினாங்க, தோத்தி வாங்கினாங்க, இனிப்பு வாங்கினாங்க, பொரியல் அனுப்பிட்டாங்க. அதோடைய முடிஞ்சது. இப்போ இந்த கடிதத்துடைய அவசியம் எதுவரை நமக்கு தேவைப்பட்டது, அது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரிய வரல. இதுக்கப்புறம் தொலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. இதே போல் நம்ம வாழ்க்கையில் சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய சர்க்கரைகள் மணலும் கலந்தா மாதிரி தான் இருக்கும். அதில் சர்க்கரை எதுன்றது தேடி எடுக்கிறதுன்றது எசன்ஸ். அதை மட்டும் எடுக்க முடியுமா? அது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் நல்ல விஷயங்கள், எந்த விஷயங்கள் நம்ம வேணுமோ அதுதான் சாதனைக்கு எடுத்துக்கிட்டு, மற்றதெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்குது, நல்லது தான், சாஸ்திரங்கள் தப்பு கிடையாது. ஆனால் சாஸ்திரங்கள் தான் கடவுள் ஆகிடுமான்னா கடவுள் கிடையாது. சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், அந்த வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் சாதனைகள் செய்யறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்ட விஷயங்களில் கேட்டு சாதனைகளில் ஈடுபடணும். ஸோ இந்த நல்ல நாளில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டோம். கடைசியாக இந்த நிகழ்வு, இது ரொம்ப எளிமையான உதாரணம், ரொம்ப ஸ்ரீராமகிருஷ்ணன் அடிக்கடி சொல்கிறது, இறை ஏக்கம். இது மட்டும்தான் வேணும். அன்பு. நீங்கள் எப்படி குடும்பத்தில் தன்னுடைய மனைவியோ, தந்தையோ, தாயோ, குழந்தைகளோ எப்படி நேசிக்கிறீங்களோ அந்த நேசத்தை இறைவனிடம் கொடுங்கள். அந்த இறைவன் உங்களுக்கு பிடிச்சப்பட்ட விருப்பமான தெய்வம், ராமகிருஷ்ணன், குரு மகாராஜ், இல்லை விநாயகர், சிவபெருமான், எந்த தெய்வமாக இருக்கட்டும், அந்த அன்பை, அந்த நேசத்தை அந்த இறைவனிடம் நீங்கள் செலுத்த உங்களுக்குள்ளவே அந்த இறை சக்தி மேலே ஓங்கி வரும். அதை சொல்லுவார் சாஸ்திரங்களில் 10 மில்லிமீட்ரு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு, 10 மில்லிமீட்ரு மழை பெய்யும் இந்த நாளில் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து 10 மில்லிமீட்டர் போட்டிருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாங்கத்தை பிடிச்சிங்கன்னா தண்ணி கிடைக்குமா? ஒரு சொட்டு கூட தண்ணி கிடைக்காது. பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு 10 மில்லிமீட்டர் மழை பெய்யும், அதுக்காக பஞ்சாங்கத்தை பிழிஞ்சால் கிடைக்குமான்னா கிடைக்காது. ஸோ அதே போல் சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகள், கொடுக்கப்பட்ட விளக்கங்கள், அதை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் சாதனைகள் செய்யும்போது அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அடுத்த நிலை வரும்போது உங்களுடைய மேலான நிலை, உங்களுடைய மனதை நீங்களே உங்களை பயிற்சி செய்து பார்க்கலாம். வேறு யாரும் உங்களை பார்க்க முடியாது. உங்களுடைய மனதுக்குள்ளே என்ன இருக்குன்ற நம்ம பார்க்கணும்னு தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய மனநிலை, என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது, இந்த சாதனைகள் நான் தொடர்ந்து செய்வது மூலமாக இந்த உலகத்தை நான் பார்க்கின்ற விஷயங்கள், இல்லை நான் இந்த விவகாரிக் லெவல் உலகத்தில் நாம் மற்றவங்களோட பேசுகிறோம், இது பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ நம்முடைய கோபங்கள், தாபங்கள் குறைகிறதா, நம்ம மற்றவங்களோட நிகழ்வுகளில் என்னுடைய மனம் அமைதி அடைகிறதா, அதை நம்ம தான் பயிற்சிகள் பார்த்து நம்ம செய்ய வேண்டும். ஸோ இந்த மாதிரியான ராம நவமிகளிலும் சரி, மற்ற நிகழ்வுகளிலும், ஆரத்திகள், மற்ற நிகழ்வுகளும் அப்பப்போ நம்மளே மனதை கொண்டு ஒரு பயிற்சியாக எடுத்து உட்காரணும். டெய்லி தினந்தோறும் இந்த பயிற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு நம்ம மனத்துக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். இந்த குறிப்பிட்ட ராமநவமி, அப்புறம் மாதங்களில் 2 நாள் நடக்கக்கூடிய ராமநாம சங்கீதம், இதெல்லாம் நம்ம ராமகிருஷ்ண மடங்களில் எல்லா இடங்கள்லையும் வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட எல்லா இடங்கள்லையும் ராமநாமம். இது இந்த ராமநாம சங்கீதம் கொண்டு சுவாமி பிரம்மானந்தர் தான். ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடரில் ஒருத்தரான சுவாமி பிரம்மானந்தர் பெங்களூரில் ஒரு இடங்களில், சில இடங்களில் பார்த்துருக்காரு. இந்த இதெல்லாம் வேறு டியூனில் படிப்பாங்க. இந்த ராமநாம சங்கீதம் அங்கேருந்து கேட்டு அப்புறம் ஒரு சுவாமிகிட்ட கேட்டு இதெல்லாம் டியூன் பண்ணி இது ஒரு முறைப்படுத்தி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த ராமநாம சங்கீதம் இதெல்லாம் ஒரு முயற்சியாக இன்றைக்கி கொண்டு பல இடங்களில் நடத்திருக்கு. ஏன்னா அவர் நேரடியாக அனுபவடி தரிசனம் பெற்றவர். சுவாமி பிரம்மானந்தர் காசியில் இருக்கும்போது ஹனுமன் முதல்ல உட்காந்துருவார், வயசான ரூபத்தில் உட்காந்துருவார், கடைசியில் போவார். இது அவர் கண்ணெதில் பார்த்துருக்காரு. ஸோ அதற்கு அப்புறம் நம்ம இந்த ராமநாம சங்கீதத்தில் நம்ம மடங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள், நிகழ்ச்சிகளில் ராமநாம சங்கீதத்தில் கலந்து கொள்ளுங்க. புரியலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். அதில் தமிழ் மீனிங்கெல்லாம் நிறைய கிடைக்குது. தமிழ்லையும் அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. அதை கேட்டுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த லீலா தியானம் மாதிரி நம்ம அதில் உட்கார 45 நிமிஷம் கொஞ்சம் ராம சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளே அறியாமல் 40 நிமிஷம் எப்படி போகணுன்னே தெரியாது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனதை நாம் தான் பயிற்சி செய்யணும். அதுக்கு இந்த மாதிரியான ராமகிருஷ்ண மடங்கள், மிஷன்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம ஈடுபட்டு நம்ம வாழ்க்கையை மேலோக்கி செல்லணும். ஸோ இந்த நல்ல நாளில் உங்களுடன் சில நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டோம். மிக்க நன்றி.
ராமத்தை சொல்லிடும். ஒரு ராம 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 ரகுபதி ராகவ ராம. அனைவருக்கும் நன்றி. ராமகிருஷ்ணா.